வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். மூன்று நாள் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பினார் பிரதமர் மோடி. NTA கூட்டணி தலைவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு வரவேற்பு. கொளத்தூரில் ரூபாய் 4.23 கோடி மதிப்பீட்டில் சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளியின் புதிய கட்டடம் திறந்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ரூபாய் 26.43 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி கூடம், ரூபாய் 26.29 லட்சம் மதிப்பில் நீத்தார் நினைவு கூடம் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பு. வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டுவர விவசாயிகளை வலியுறுத்த வேண்டும். பாஜக MP கங்கனா ரணாவத் கருத்திற்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு. இது அவரது தனிப்பட்ட கருத்து என பாஜக விளக்கம் அளித்து கண்டனம். ஹிசாப் உத் தஹீர் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆள் சேர்ப்பு. சென்னை, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உட்பட 12 இடங்களில் NIA சோதனை. ஹங்கேரியில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட்டில் ஆண்கள், பெண்கள் அணிக்கு தங்கப்பதக்கம். இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழக வீரர்கள் குகேஷ், வைஷாலி ஆகியோருக்கு தலா ரூபாய் 25 லட்சம் காசோலை. பயிற்சியாளர் ஸ்ரீநாத்துக்கு ரூபாய் 15 லட்சம் பரிசு வழங்கி முதல்வர் பாராட்டு. தமிழக ஆளுநர் RN ரவியின் பேச்சுக்கு தேசிய அளவில் கடும் கண்டனம். முன்னாள் மத்திய மந்திரி ப. சிதம்பரம் வழக்கம் போல் ஆளுநர் உளறி கொட்டி இருக்கிறார் என விமர்சனம். சிவசேனா தாக்கரே கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி, ஆளுநர் பதவி கூட ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து வந்ததுதான், அதை முதலில் ஒழித்து விடுவோமா என்று கேள்வி. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இன்று 2ஆம் கட்ட தேர்தல். 6 மாவட்டங்களில் உள்ள 26 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு. பல அடுக்கு பாதுகாப்பு. நியூயார்க்கில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, பிரதமர் மோடி சந்திப்பு. அந்நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு ஆதரவு. அனைத்து கடைகள், ரெஸ்டாரண்ட்டுகள் பெயர் பலகைகளில் உரிமையாளர்களின் பெயர்கள் இடம்பெற வேண்டும். பக்தர்கள் யாத்திரை செல்லும் இடங்களுக்கு மட்டும் இருந்த உத்தரவு மாநிலம் முழுவதும் அமல். யோகி உத்தரவால் கடும் சர்ச்சை. திருப்பதி லட்டு விவகாரத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் 2 முன்னாள் தலைவர்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி இருக்கலாம். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கடும் தாக்குதல். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பியதாக கைது செய்யப்பட்ட இயக்குனர் மோகன்ஜி பிணையில் விடுவிப்பு. பாஜக பழிவாங்கும் அரசியலில் ஈடுபடுகிறது. நான் பதவி விலக மாட்டேன். நீதித்துறை மீது மதிப்புள்ளது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா உறுதி. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பிரகாஷ் ராஜ் சமூக வலைதளத்தில் மோதல். நான் இந்து மத புனிதத்துவம் குறித்து பேசுகிறேன். மத சார்பின்மை நடுநிலையாக இருக்க வேண்டும். சனாதன தர்மம் மீதான தாக்குதல் குறித்து நான் ஏன் பேசக்கூடாது என கேள்வி. இரண்டாயிரத்தி 24 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் 30% மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. ஆனால் தேர்ச்சி பெறவில்லை. மகாராஷ்டிராவில் உள்துறை மந்திரி அமித்ஷா கேலி. சுகாதாரத்துறையில் புரட்சி.
உலகின் மிகப்பெரிய மருத்துவ திட்டமாக உருவெடுத்தது மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத திட்டம். கடலூர் மேல்நிலைப் பள்ளியில் திடீர் ஆய்வு. சுகாதாரமற்ற முறையில் இருந்த மாநகராட்சி பள்ளியை தாமாக முன்வந்து சுத்தம் செய்த மேயர் சுந்தரி ராஜாவுக்கு பொதுமக்கள் பாராட்டு. டெல்லியில் IAS தேர்வு பயிற்சி பள்ளி மாணவிகளின் படுக்கை மற்றும் கழிவறைகளில் உளவு கேமரா. வீட்டு உரிமையாளர் மகன் கைது. கூட்டு முயற்சியால் கிடைத்தது தேர்தல் வெற்றி. இதை தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது. திருமாவை முதல்வர் ஆக்குவோம், ஆட்சியில் பங்கு உறுதி. ஆதவ் அர்ஜுனாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் பொதுச் செயலாளர் வன்னியரசு மறுப்பு. உடையும் விடுதலை சிறுத்தைகள், ஆதவ் அர்ஜுனா சதி, சர்ச்சை கிளப்பும் விக்ரமன். திமுக விசிக கூட்டணி எண்ணிக்கை அடிப்படையிலானது அல்ல, அது ஒரு கொள்கை கூட்டணி. ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து உண்மைக்கு மாறானது மட்டுமல்ல, அரசியல் முதிர்ச்சியற்றது. விசிக MP ரவிக்குமார் பேட்டி. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி பணியிட மாற்றம். செந்தில் பாலாஜி வழக்கில் மாற்றம் வருமா என எதிர்பார்ப்பு. உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த துரை தயாநிதி சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கடிதம். லாபதா லேடிஸ் திரைப்படத்தை ஆஸ்கர் விருதுக்கு தேர்வு செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிருப்தி. ராகுல் காந்தியை தேச விரோதி என கூறிய பாஜக தற்காலிக பொறுப்பாளர் H. ராஜா மீது திருவிக நகர் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் புகார். முன்னூற்று பயணிகளுடன் சென்னையில் இருந்து துபாய் செல்ல இருந்த எமிரேட்ஸ் விமான என்ஜினில் இருந்து புகை. விமான நிலையத்தில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து புகையை அணைத்தனர். கட்டிடக்கலை நிபுணருக்கு பாலியல் தொல்லை. கோவை வன ஆர்வலர் ஆனந்த் கிருஷ்ணன் கைது. இயக்குனர் கிரண் ராவ் மற்றும் லாபத்தா லேடிஸ் படக்குழுவினரை எண்ணி பெருமைப்படுகிறேன். அமீர்கான் மகிழ்ச்சி. காம்பவுண்ட் சுவர் பிரச்சனையால் அண்டை வீட்டாருடன் தகராறு. சமரசம் ஏற்பட்டதால் நடிகை த்ரிஷா வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடர். இந்தியா நன்றாக பேட்டிங் செய்ய வேண்டும். விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற சீனியர்கள் பாரத்தை சுமக்க வேண்டும். முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்ச்ரேக்கர் கருத்து. ஆர்த்தி மீது நடிகர் ஜெயம் ரவி போலீசில் புகார். ECR சாலையில் உள்ள தனது உடைமைகளை மீட்டு தரக்கோரி மனு. திருநள்ளாறு ஸ்ரீதர் பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை.
இனி வருவது உலக செய்திகள். இந்துக்களும் எங்கள் குடிமக்களே, வங்கதேச வெளியுறவுத்துறை ஆலோசகர் முகமது தௌஹீத் ஹுசைன் உறுதி. ரஷ்ய ஆயுதங்களில் 60% பாகங்கள் சீனாவில் தயாரானவை, உக்ரைன் குற்றச்சாட்டு. ஐபிஎல் தொடரை காட்டிலும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் 100% அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை, முன்னாள் வீரர் தவாஸ் குல்கர்னி தகவல். ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைன் வெற்றி பெறும் வரை அந்நாட்டை கைவிட மாட்டோம், ஐநாவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதி. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 1.8 லட்சம் கோடி இழப்பு, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தகவல். இலங்கையின் 16வது பிரதமராக ஹரிணி அமரசூரிய நியமனம், டெல்லியில் படித்த கல்வியாளர். இஸ்ரேல் தொடர் தாக்குதலில் 585 பேர் பலி, 1645 பேர் படுகாயம். மரண ஓலம் அமைதிக்கும் உலக தலைவர்கள் அழைப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.